வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 80 காண்போமா? பிருது மகாராஜாவை சனத்குமாரர்கள் சந்தித்தல். மகாமுனிவர் மைத்ரேயர் கூறினார், அன்பான விதுரனே, குடிமக்கள் ஆற்றல் மிக்க மன்னரான பிருதுவை பிரார்த்தித்து கொண்டிருந்த பொழுது எல்லா இடங்களிலும் திடீரென ஒளி வீச சனத்குமாரர்கள் அங்கு வந்தனர். பிருது மகாராஜா அவர்களை வரவேற்று தக்க மரியாதை செய்தார். அவர்களை ஆசனங்களில் அமர வைத்து வணங்கினார். அதன்பின் நீர் கொண்டு அவர்களுடைய பத்ம பாதங்களை கழுவி மரியாதை செய்தார். ஸ்ரீமத் பாகவதம். பிருதுவாச்ச அஹோ ஆசரிதமகிம் மே மங்களம் மங்களாயனாக யஸ்ய वो दर्शनं हि आसीत् துர்தர்சானம் ச யோகிபிகி. பிருது மன்னர் கூறினார், எனது மரியாதைக்குரிய மகா முனிவர்களே, மங்களமே உருவெடுத்து வந்தவர்களே, சக்தி மிக்க யோகிகளின் பார்வைக்கும் நீங்கள் அரிதானவர்கள். எந்தவித முயற்சியும் இன்றி எனக்கு நீங்கள் காட்சி தந்ததற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ? தங்களது முன்வினை பயனால் ஆபத்தான பௌதீக வாழ்க்கையில் வந்து சிக்கிக்கொண்ட மனிதர்களின் லட்சியமே புலன் நுகர்ச்சி ஒன்றின் மேல்தான் இருக்கின்றது. அவர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் அருளப்படுமா? பௌதீக வாழ்க்கையிலிருந்து உலகில் எவ்வாறு நாங்கள் எங்கள் உயர்ந்த லட்சியத்தினை அடையக்கூடும் என்று கேட்க விரும்புகிறேன். மன்னனின் இந்த கேள்விகளால் மகிழ்ச்சியடைந்த சனத்குமாரர்கள் பேசத் தொடங்கினர். மன்னனே, இது போன்ற கேள்விகள் எல்லா உயிருக்குமே நலன் பயப்பன. ஏனென்றால் எப்பொழுதும் பிறர் நலம் விரும்பும் முன்னால் அல்லவா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் தெரிந்த நீயே இந்த கேள்வியை கேட்டு இருக்கின்றாய். அதுதானே தெய்வீக குணம். சனத்குமார் தொடர்ந்து கூறினார், அன்பான மன்னனே, நீ ஏற்கனவே பகவான் திருவடி தாமரைகளை போற்றி புகழ்வதில் நாட்டமுடையவனாக இருக்கின்றாய். பக்தி செலுத்துவது மிகவும் அரிய செயலாகும். ஒருவன் பகவானின் மீது இது போன்ற ஸ்திரமான நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் மனதில் உள்ள பேராசைகள் தானே நீங்கி தெளிவு பெற செய்கிறது. நமது பக்தி தொண்டினை வளர்த்து கொள்வதற்கு சிறந்த வழி சிறந்த ஆச்சாரியார்களின் பாதையினை பின்பற்றுவதும் புலன்களை பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவதுமே ஆகும். ஒருவனது மனமும் புத்தியும் புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் பொருள்களினால் கவரப்படும் பொழுது அவனுடைய மனம் அதன் மீது ஆசை அடைகின்றது. அவன் எப்பொழுதும் அந்த ஆசை உள்ள போகப் பொருள்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் நீர் நிறைந்த ஏரியின் கரையில் நிற்கும் நாணல் காடு எப்படி நீர் முழுவதையும் படிப்படியாக உறிஞ்சி காலி செய்து விடுகின்றது, அதுபோல அவனும் தன்னுடைய உண்மையான உணர்வினை இழந்து விடுகின்றான். பக்தி தொண்டு இல்லாதவனாக இருக்கும் ஒருவன் மரம் கல் போன்ற அகிரிணை பொருள்களாக பிறக்கின்றான். 3 வகையான உன்னதமானவர்கள் உலக இயற்கையின் இன்னல்களை வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றனர். அவர்கள் ஞானிகள், யோகியர் மற்றும் பக்தர்கள் ஆவர். பக்தர்கள் பகவானின் திருவடி தாமரைகளுக்கு உன்னதமான பக்தி தொண்டு செய்வதன் மூலம் உன்னதமான ஆனந்தத்தில் தம்மை மறந்து பகவானை நினைப்பதால் புலன்களினால் வரும் இன்பங்கள் நின்று போய்விடுகின்றன. ஞானியர்களும் யோகிகளும் ஆசை அலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் மிகவும் துன்பப்படுகின்றனர். சனத்குமாரர்களில் ஒருவரால் ஆன்மீக ஒளியேற்றப்பட்டவுடன் பிருது மகாராஜா அவர்களை வணங்கி பேசத் தொடங்கினார். எனது அன்பிற்குரிய அந்தணரே, எதை கொடுப்பது தங்களுக்கு? உமக்கு காணிக்கையாக எதையாவது கொடுப்பது என் கடமையாகின்றது. எனது உயிர், மனைவி, மக்கள், வீடு, அலங்கார அணிகலன்கள், குறிப்பாக எனது கருவூலம் எல்லாவற்றையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். பிருது மகாராஜா தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் குமாரர்களுக்கு சமர்ப்பித்தார். பிருது மகாராஜாவின் இத்தகைய செய்கையினால் மன மகிழ்ச்சி அடைந்த 4 குமாரர்களும் மனமாற வாழ்த்தி அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர். நாரத முனிவரை போன்று குமாரர்களும் வானத்தில் பயணம் செய்ய எந்த வாகனத்தையும் பயன்படுத்துவதில்லை. பிருது மகாராஜாவின் அருளினால் அந்த நாட்டைச் சேர்ந்த குடிமக்கள் அனைவரும் வானில் பறக்கின்ற குமாரர்களை பார்க்கும் பாக்கியம் பெற்றனர். சனத்குமாரர்களிடமிருந்து தத்துவ உபதேசத்தை பெற்ற பிருது மகாராஜா என்ன செய்ய போகிறார் என்பதனை பகுதி 81 காண்போமா? நன்றி, வணக்கம்.